இப்போ இந்த ஜெப்ரானிக்ஸ் லேப்டாப் வந்து ஒரு கொஞ்ச நாள் நம்ம யூஸ் பண்ணி பார்த்ததுல, எந்தெந்த விஷயம் இதில நல்லாயிருக்கு, எது எது வந்து நல்லா இல்ல அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே பத்தி சொல்லிடுறேன். இந்த ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே வந்து எவ்வளோ மெலிசா இருக்கு பாருங்க இந்த சைடு. டிஸ்ப்ளே எவ்வளோ மெலிசா குடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்கேல் சைஸ்ல தான் இருக்கு. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் வந்து ரொம்ப மெலிசு. அந்த அளவுக்கு மெலிசான ஸ்க்ரீன்லயே பார்த்தீங்கன்னா, என்னோட ஹார்ட் டிஸ்க்ல இருந்து ஒரு 4K வீடியோ சாங் இதில நான் ப்ளே பண்றேன். அவ்வளோ குவாலிட்டி வந்து AMOLED டிஸ்ப்ளே மாரி இருக்கு. வீடியோ குவாலிட்டி வந்து இதில சூப்பரா இருக்கு. இந்த லேப்டாப்ல 4K வீடியோ சாங் கேட்கும்போது, அந்த ஸ்க்ரீன்ல அந்த டிஸ்ப்ளே வந்து வீடியோவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்கு. அத விட ஸ்பீக்கர் சவுண்ட் இன்னும் சூப்பரா இருக்கு. இங்க டோல்பி ஆட்டம்ஸ்ன்னு போட்டிருக்கிறதுனா சும்மாவா? அடியில குடுத்துருக்காங்க இங்க ஸ்பீக்கரு. இங்க பாருங்க. இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா ஸ்பீக்கரு? இந்த ஸ்பீக்கர் வந்து இப்ப லேப்டாப் வந்து நம்ம இந்த மாரி வச்சு யூஸ் பண்ணும்போது, ஸ்பீக்கர்லாம் இப்ப இந்த தரையில அமுங்குறதால சவுண்ட் வந்து கம்மியா கேட்கும். ஃபுல் வால்யூம் வச்சுட்டு நம்ம சவுண்ட் கேட்டா சூப்பரா இருக்கு. எஃபெக்ட் வந்து நம்ம ஹெட்செட் போட்டா எப்படி கேட்குமோ, அந்த ஹெட்செட்ட அவுத்துட்டு நம்ம இந்த லேப்டாப்ல ஒரு வீடியோ சாங் கேட்டா எப்படி இருக்குமோ, அப்படி இருக்கு. ஏன்னா இதோட ஆடியோ குவாலிட்டி சூப்பரா இருக்கு. சவுண்ட் எல்லாம் வேற லெவல். இந்த லேப்டாப்ல ஸ்க்ரீன் இதோட டிஸ்ப்ளேல 4K சாங் குவாலிட்டி பயங்கரமா இருக்கு. செம்ம கலர்ஃபுல்லா இருக்கு. ஒரு AMOLED டிஸ்ப்ளேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கு. இன்னொன்னு வந்து சவுண்ட் குவாலிட்டி அத விட பயங்கரமா இருக்கு. டோல்பி ஆட்டம்ஸ் வந்து நான் என்னமோ ஏதோ நினைச்சேன். ஆனா வேற லெவல்ல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த தம்ப் ஃபிங்கர் தான் வச்சு இந்த லேப்டாப் வந்து நான் லாக் பண்ணேன். அதுக்கு பதிலா நம்ம இந்த ஃபிங்கர் வச்சு இப்படி பண்ணோம்னா ஈஸியா இருக்கும். நான் தெரியாத்தனமா இத வச்சு பண்றதால, இப்படி வைக்கும்போது அதில ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கரெக்ட்டா வந்து ஓப்பன் ஆகல அந்த லாக் வந்து. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது வைக்கும்போது இந்த ஃபிங்கர் வச்சு லாக் வச்சோம்னா, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சூப்பரா வேலை செய்யும். அது இல்லாம இந்த இந்த மவுஸ் ட்ராக் பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா இருக்கு. யூஸ் பண்றதுக்கும் நல்லா நைஸா இருக்கு. இன்னொன்னு இந்த கீபோர்ட சுத்தி எந்த ஒரு லைட்ஸும் கிடையாது. நம்ம நைட்ல எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டு லேப்டாப் யூஸ் பண்றோம்னா, இந்த பட்டன வந்து தேடுறதா இருக்கும். இதுல அந்த ஒரு ஆப்ஷன் வந்து குறையா இருந்தாலுமே, இந்த பட்டன் குவாலிட்டிலாம் செம்மையா இருக்கு. அந்த பட்டன் அழுத்தும்போது அவ்வளோ சாஃப்ட்டா ஒரு யூஸ் பண்றதுக்கே நல்லா இருக்கு இந்த கீபோர்டு. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, 8K வீடியோ சாங் ப்ளே பண்ணும்போது 8Kவே 60 எஃப்பிபிஎஸ் வரைக்கும் ஸ்மூத்தா வருது. டிஸ்ப்ளே வந்து சூப்பர். ஸ்பீக்கர் சவுண்டும் நல்லா சூப்பரா இருக்கு. வேற லெவலு. ஃபிங்கர் பிரிண்ட்டும் நல்லா வேலை செய்யுது. மவுஸும் வந்து நல்லா சூப்பரா இருக்கு. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு 8K வீடியோ சாங் வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. 8K வரைக்கும் இதில சப்போர்ட் இருக்கு. நெக்ஸ்ட்டு இதோட வெப்கேம் பார்த்தீங்கன்னா, கேமரா குவாலிட்டி நார்மலா இருக்கு. ஓகே. அந்த அளவுக்கு இருக்கு. இத இப்படி ஸ்லைடு பண்ணா இது க்ளோஸ் ஆகுது. இப்படி திறந்தா வந்து ஓப்பன் ஆயிடும். நல்லா இருக்கு. ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அந்த கிளாஸ் மாரி எதுவுமே குடுக்கல. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸ் வந்து ஓப்பனா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதோட பேட்டரி லைஃப். பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா, குட்டுன்னும் சொல்ல முடியாது, பேடுன்னும் சொல்ல முடியாது. ஆவரேஜா இருக்கு. ஏன்னா ரொம்ப பேட்டரி வந்து கொஞ்சம் சரு சரு சருன்னு இறங்குது. ஆனா ஓகே. பேட்டரி வந்து சுமாரா தான் இருக்கு. ஆனா அந்த பேட்டரி வந்து சுமாரா இருந்தாலுமே, அந்த சார்ஜிங் போர்ட் வந்து டைப் சில குடுத்துருக்கிறதால, அந்த சார்ஜிங் அடாப்டர் கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கு. சார்ஜிங் அடாப்டர் வந்து எனக்கு அந்த சார்ஜிங்கோட அந்த பின் வந்து யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்கு. எந்த ஒரு ஷேக்னஸ்லாம் இல்ல. ஏன்னா இந்த சார்ஜிங் போர்ட் யூஸ் பண்ற இடம் எந்த ஒரு ஷேக்னஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஏதாவது ஃபால்ட் ஆகும். போர்ட் இஷ்யூ ஏதாவது வரும். அதனால மிச்சபடி இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. 8GB ரேம், 512GB SSD, 8GB செம்ம ஃபாஸ்ட்டா இருக்கு. 512GB SSDயும் வந்து நல்லா ஸ்மூத்தா ரன் ஆகுது. கேமிங் பத்தி சொல்லிடுறேன். கேமிங் வழக்கம் போல சொல்றது அந்த PlayStation 2 கேம்ஸ் தான் நான் அதிகமா விளையாடுவேன். கார்டன் கேம் வந்து தான் நான் டவுன்லோட் பண்ணி விளையாடினேன். கார்டன் கேம் பார்த்தீங்கன்னா, 1080pல வந்து 60 எஃப்பிபிஎஸ்ல வருது. 2Kல வந்து 30 எஃப்பிபிஎஸ்ல வருது. 4Kல பார்த்தீங்கன்னா, 15 எஃப்பிபிஎஸ்ல தான் வருது. ஏன்னா 4K ரொம்ப குவாலிட்டி அதிகம். அதே மாதிரி ரெசிடென்ட் ஈவில் 4ம், காட் ஆஃப் வார் 2ம் வந்து டவுன்லோட் பண்ணேன். அதே மாரி தான் அதுவும் ரன் ஆகுது. அந்த குவாலிட்டிக்கு ஏத்த மாரி எஃப்பிபிஎஸ் வந்து மாறுது. 1080pல பார்த்தீங்கன்னா 60ல வருது. 2Kல பார்த்தீங்கன்னா 30ல வருது. 30 எஃப்பிபிஎஸ். 4Kல வந்து 15 எஃப்பிபிஎஸ் வருது. ஓகே. ஏன்னா குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணா எஃப்பிபிஎஸ் கம்மியாகும். இதுக்கு அடுத்து பெரிய கேம் பார்த்தீங்கன்னா, இந்த காட் ஆஃப் வார் 3, GTA 5, GTA 4 இந்த மாரி கேம்லாம் ஏத்தி ஆடும்போது
காட் ஆஃப் வார் 3லாம் வந்து கம்மி கிராஃபிக்ஸ் வச்சாலுமே, அதாவது இந்த 720p 480 பிக்சல் இந்த பிக்சலில் வச்சாலுமே வெறும் 15 எஃப்பிபிஎஸ் 10 எஃப்பிபிஎஸ் தான் வருது. கேம் பிளேவே பார்த்தீங்கன்னா, அந்த மூவியோட கேம் பிளே பார்த்தீங்கன்னா, அந்த மூவியில் வர சீன்ஸ் எல்லாமே ஒரு 15 எஃப்பிபிஎஸ்ல வருது. கேம் பிளே மட்டும் ஒரு 7 எஃப்பிபிஎஸ் அந்த மாதிரி தான் வருது. 7, 8 அந்த மாதிரி தான் வருது. ஏன்னா அது கேமே வந்து 35 ஜிபின்றதால கேம் வந்து சுமாராக தான் வருது. மிச்சப்படி GTA 4, GTA 5லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 30 எஃப்பிபிஎஸ் வரைக்கும் நல்லாவே ஒர்க் ஆகுது. மிச்சப்படி இந்த லேப்டாப் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. பேட்ரி மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. மிச்சப்படி எல்லாமே நல்லா இருக்குது. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் இந்த லேப்டாப் வந்து மிட்நைட் ப்ளூ அப்படின்ற கலரில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு ரிசீவ் ஆனது எந்த கலர் பாருங்கள், நார்மல் ப்ளூ. ஏன்னா இந்த லேப்டாப் வந்து 3 கலரில் இருக்குது. நார்மல் ப்ளூ ஒன்று, நார்மல் ப்ளூ அது இது. மிட்நைட் ப்ளூன்னா அதுவும் ப்ளூ கலராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, அது ப்ளூ கலர் இல்லை, ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். அதனால் அதுக்கு பேர் வந்து மிட்நைட் ப்ளூன்னு வச்சுருக்காங்க. நான் ஆர்டர் பண்ணது மிட்நைட் ப்ளூ, ஆனால் எனக்கு வந்து ப்ளூ கலர் வந்துருச்சு. மிட்நைட் ப்ளூ வந்து ஃபுல் பிளாக்கில் இருக்கும். 3வது ஒரு கலர் பார்த்தீங்கன்னா கிரே. எனக்கு வந்து இப்போது கலர் வந்து வேறு மாதிரி வந்திருக்கு. இது வந்து நம்ம மாற்றிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மிச்சப்படி எல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சில்லுன்னு இருக்குது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலாக நம்ம இங்கே கை வச்சாலே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அதில் படும்போது ஈரப்பதம் அதை அப்படியே அதில் ஒட்டிட்டு டக்குன்னு அது வந்து காஞ்சிருது. லேப்டாப் வந்து எப்போவுமே சில்லுன்னே இருக்குது. இதோட லோகோவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கா, சில்லுன்னு இருக்குது. லேப்டாப்பு நைஸாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. லேப்டாப் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸ்பீக்கர் இங்கே இருக்குது. இப்போ நம்ம லேப்டாப் கழட்டி நமக்கு ஹார்ட் டிஸ்க்கு கொடுத்துருந்தாங்கள்ல, லேப்டாப் கழட்டி இதில் என்னென்ன இருக்குது, அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எப்படி செட் பண்ணலான்றது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். லேப்டாப் ரொம்ப ஈஸியாக ஓப்பன் ஆயிடுச்சு. இது பாருங்க, நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கழட்டணும்னு பார்த்தேன், பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. பேட்ரி பார்த்தீங்கன்னா இதுதான் 5000 mAh. பேட்ரி பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரூ போட்டு நல்லா சூப்பராக டைட் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த 2 இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து அந்த லேப்டாப்போட பின்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போ லேப்டாப் இப்படி இருக்கா, இந்த லேப்டாப்போட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் போல், நான் இதுன்னு நினச்சிட்டேன். இந்த 2 இடம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், இந்த 2 இடத்துலையும் இருக்குது. ஸ்பீக்கர்லாம் நல்லா சூப்பராக வேலை செய்யுது. இந்த இடத்துல நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். ரேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி போட்டு மூடிட்டுருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிவின் அப்படின்ற ஒரு 512 GB SSD யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே எல்லாமே பக்காவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்ரி இவ்வளோ லென்த்தாக கொடுத்துருக்காங்க, ஆனால் பேட்ரி வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. ரேம் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்க. ஆல்ரெடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரேம் கூட போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துருச்சு. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து சூப்பராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. கேமிங்க்கு இந்த லேப்டாப் வந்து பெரிய பெரிய கேம்ஸ்லாம் ஆட முடியாது, ஒரு நார்மல் கேம்ஸ் வேணால் ஆடலாம். மிச்சப்படி இது யூசேஜுக்கெலாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் குறைலாம் கிடையாது. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி லேப்டாப் வீடியோஸ் ஏதாவது அன்பாக்சிங் வீடியோஸ் வேணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.